ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் பெப்பர் சிக்கன் ரெசிபி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணணும். ஸோ இதுக்கு சிக்கனில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 30 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கணும். ஸோ மசாலாவுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆஃப் மிளகு, 2 டீஸ்பூன் ஆஃப் மல்லி, 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா பொடியாற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஆஃப் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுமே 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுமே நல்லா வதக்கிட்டு அதை ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கூடவே கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா எம்மியான பெப்பர் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் கீயும் மையம் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர்.